கள்ளக்குறிச்சியில் பகலில் கோயில் பூசாரியாகவும் இரவில் இருசக்கர வாகன திருடனாகவும் வலம் வந்தவரை போலீசார் கைது செய்துள்ளனர். பூசாரியாக இருப்பவர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட காரணம் என்ன? கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த சில மாதங்களாக இருசக்கர வாகன திருட்டு அதிகமாக நடைபெற்று வந்தது. இருசக்கர வாகன கொள்ளையர்களை உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என சங்கராபுரம் சுற்றுவட்டார பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். சங்கராபுரம் போலீசார் பூட்டை சாலையில் திடீரென இருசக்கர வாகன சோதனையில் ஈடுபட்ட போது பதிவெண் இல்லாத இருசக்கர வாகனத்தில் வந்த ஒருவரை பிடித்து விசாரித்தனர். அவர் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள கனியாமூர் கிராமத்தைச் சேர்ந்த ராஜேஷ் என்பது தெரியவர அவரது நடவடிக்கைகளில் போலீசார் சந்தேகம் அடைந்தனர். அவரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்தபோது பல அதிர்ச்சி தகவல்கள் போலீசாருக்கு தெரிய வந்தன. ராஜேஷ் கனியாமூர் பகுதியில் உள்ள ஒரு கோவிலில் பூசாரியாக வேலை செய்து வருகிறார். பகல் முழுக்க கோவிலில் பூசாரி வேலை செய்வதாகவும் இரவு நேரங்களில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபடுவதாக அவர் தெரிவித்துள்ளார். கோவில் பூசாரி ராஜேஷ் கடந்த 2 ஆண்டுகளாக இதையே வேலையாக வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. மேலும் வெள்ளி செவ்வாய் 2 தினங்களிலும் இருசக்கர வாகன திருட்டில் உயிரே போனாலும் ஈடுபட மாட்டேன் என்றும் போலீசில் தெரிவித்துள்ளார் ராஜேஷ். இவர் எங்கு சென்றாலும் கையில் ஒரு பேக்குடனும் அதில் வாகனங்களை திருடுவதற்கான டூல்ஸ்களை எடுத்துக்கொண்டு செல்வதையும் வழக்கமாக வைத்துள்ளார். தொடர் விசாரணையில் பூசாரி ராஜேஷ் மீது வந்தவாசி, முசிறி, வீராணம், சின்னசேலம், கள்ளக்குறிச்சி உட்பட பல காவல் நிலையங்களில் திருட்டு வழக்குகள் இருப்பதும் தெரிய வந்துள்ளது. ராஜேஷிடம் இருந்து 6 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்த போலீசார் அவரை கைது செய்து கடலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். பூசாரியாக இருக்கும் தனக்கு வாழ்க்கையை நகர்த்துவதற்கான அடிப்படை ஊதியம் கூட கிடைக்கவில்லை, எனவே திருட்டு தொழிலில் இறங்கியதாக பாவமாக தெரிவித்துள்ளார் பூசாரி ராஜேஷ்.